நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் வழிகாட்டி. நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியும் விழுப்புரம் மாவட்ட மைய நூலகமும் இணைந்து குரூப் 4 தேர்விற்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை விழுப்புரம் மாவட்ட நூலகத்தில் மாதிரி தேர்வுகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நடத்தப்பட்ட 6வது மாதிரி தேர்விற்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்கள், தேர்வு எழுதிய மாணவர்கள், உங்களுடைய விடை எதனால் நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போச்சு அப்படிங்கிற முழு விவரமும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதேமாதிரி தேர்வு எழுதாத மாணவர்கள் தயவுசெய்து இந்த பொது தமிழுக்கு இருக்கக்கூடிய 100 வினாக்களையும் ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக பார்த்துக்கிட்டு போங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த வினாக்கள் நேரடியாக அல்லது இந்த வினாக்களோடு தொடர்புடைய வினாக்கள் உங்களுக்கு குரூப் 4 தேர்வில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், முதல் வினா என்ன அப்படின்னா, பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது பெருங்காப்பிய இலக்கணங்கள் பொருந்தியும் சில நிகழ்ச்சிகளை உள்வாங்கியும் இயற்றப்பட்ட சைவ காப்பியமாகும். ஸோ கரெக்டு. ஓகேங்களா? பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு சைவ காப்பியம் இல்லையா? ரைட். இப்போ இந்த இடத்துல வேறு என்னெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சமண காப்பியம் இந்த மாதிரிலாம் மாற்றி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. பெருங்காப்பிய இலக்கணங்கள் பொருந்தியும் சில நிகழ்ச்சிகளை உள்வாங்கியும் இயற்றப்பட்ட சைவ காப்பியமாகும். கரெக்டு தான். இதை இயற்றியவர் அருண்மொழி தேவர். ஸோ ஒரு சிலருக்கு பெரிய புராணம் சேக்கிழார் அப்படின்னு தான் மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் சேக்கிழாரோட இயற்பெயர் தான் என்ன சார் அப்படின்னு சொன்னால் அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ரைட். அதே மாதிரி சுந்தரரை தலைவராக கொண்டு இந்த நூல் அமைகின்றது அப்படிங்கிற ஒரு 3வது கூற்று கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய புராணத்துடைய பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் சுந்தரர் தான். சரியா? நீங்கள் நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ண விஷயம் என்ன சார் அப்படின்னா, பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படிங்கிறத அந்த ஒரு லைனை வச்சு திருஞான சம்பந்தரை மிங்கிள் பண்ணி நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ பெரிய புராணத்தில் பாதி கண்டென்ட் திருஞான சம்பந்தர் பற்றி தான் இருக்கும். ஆனால் அதோடைய பாட்டுடைய தலைவன் யார், மெயின் ஹீரோ யார் சார் அப்படின்னு சொன்னால் சுந்தரர் தான். சரிங்களா? ஸோ அதுதான். இது 3மே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ முதல் வினாவிற்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சரியா? 2வது வினா, பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்ற பெயரில் காப்பியமாக எழுதியவர் யார், படைத்தவர் யார் அப்படின்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். ரைட்டா? ஸோ சமீப காலமாக வைரமுத்து பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் இந்த வினாவும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை அப்படிங்கிற பேரில் காப்பியமாக படைச்சிருப்பார். 3வது கேள்வி, மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் என்று பாடியவர் யார் அப்படின்னா, இந்த வரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கலாம். என்ன சார் அப்படின்னா, இந்த பாட்டு அதை டியூனில் அப்படியே நீங்கள் பாடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா? மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாட்டு இருக்கும். அந்த வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம்னு இருக்கும் இல்லையா? அதுக்கு முந்தின வரி தான் இந்த வரி. சரிங்களா? ஸோ அதனால் மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் என்று பாடியவர் யார் சார் அப்படின்னா ஆன்சர் சி, பாரதியார். ஓகேவா? ஸோ தவறான இணையை கண்டறி 4வது கேள்வி பாருங்கள். தென்னாட்டு காந்தி யார் சார் அப்படின்னு சொன்னால், தென்னாட்டு காந்தி யார் அப்படின்னு சொன்னால் யாருங்க? அண்ணா இல்லையா? ஸோ தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அண்ணா. தென்னாட்டு திலகர் வஉசி கரெக்டு தான். தென்னாட்டு தாகூர் வெங்கடரமணி கரெக்டு தான். தென்னாட்டு சாக்ரட்டிஸ் பெரியார் கரெக்டு தான். தென்னாட்டு பகத்சிங் யாருங்க? தென்னாட்டு பகத்சிங் யார்? இதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் மாணவர்கள். தென்னாட்டு பகத்சிங் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இப்போ தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அண்ணா. ஓகேவா? ரைட். 5வது வினா, பேச்சு மொழியை பற்றிய கீழ்கண்ட கூட்டுகளில் எது தவறானது? ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது தவறானது தான். அதனால் தயவு செய்து நீங்கள் சரியானது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியாக தான் இருக்கும், சரியானதுன்னு அடிச்சிடாதீங்க. பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது பேச்சு மொழி. கரெக்டு தான். பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர். கரெக்டு தான். பேச்சு மொழி அப்படிங்கிறது காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். இந்த கூட்டு தான் தவறானது. பேச்சு மொழி அப்படிங்கிறது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் நிலக்கடலை, அந்த நிலக்கடலை மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் பேச்சு வழக்கு அப்படிங்கிறது. இந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறது, இந்த மல்லாட்டை அப்படிங்கிற சொல்ல அடுத்த 2-3 தலைமுறை தாண்டும் போது மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
சரியா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பேச்சு வழக்கு அப்படிங்கிறது காலம் கடந்து நிலைந்து நிற்கும் அப்படிங்கிறது தவறானது. காலப்போக்கில் அது என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சிரும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொற்களை கண்டறிக. ஓகே, பொருந்தாத சொற்களை கண்டறி. பசு, விடு, ஆறு, கரு. ஓகே, ஸோ இதில் பொருந்தாதது எது சார் அப்படின்னா இது ஆறு. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது ஏன் அதுனா நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வரக்கூடியது. ஓகே, ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் அல்லாத ஒன்று. ஓகே, அப்போ வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் வரணும். அப்போ வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா என்னது? கசட, தபர இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் வரணும். ஸோ அப்போ இதில் வராத ஒன்று எது சார் அப்படின்னா பஞ்சு. இதெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்து 8வது வினா பாருங்கள். குற்றியலுகரம் கேள்வி கேட்டிருக்காங்க, பொறுத்துக அப்படின்ட்டு. நெடில் தொடர் குற்றியலுகரம் எது அப்படின்னா காது. நெடிலை தொடர்ந்து வரக்கூடியது. வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வல்லின எழுத்து. இப்போ நம்ம பார்த்தோம்ல இதோ 10. இடைத்தொடர் இது வந்து இடையே மறக்காம ஞாபகம். இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது மார்பு. ஓகேவா? உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது உயிரெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வரணும், அரசு. ஸோ பொறுத்து ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 9வது வினா பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக ஒலிக்கும். குற்றியலுகரம் 6 வகையாக பிரிப்பர். அதே மாதிரி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தான் வந்து சரியானது. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது 10வது வினா பாருங்கள். எத்திசை நோக்கினும் அத்திசை சோரே அப்படின்னு ஒரு வரி வரும்ல. ரைட்டு. ஸோ அதுதான் இந்த எத்திசை அப்படிங்கிறது. எத்திசை அப்படிங்கிறது எப்படி பிரியும் சார் அப்படின்னா ஏ கூட்டல் திசை. நிறைய பேர் எந்த கூட்டல் திசைன்னு போட்டிருக்கீங்க, அது வந்து தவறானது. எப்படி பிரியும் அப்படின்னா ஏ கூட்டல் திசை அப்படின்னு தான் பிரியும். ஸோ இதெல்லாம் அப்படியே பரீட்சையில் நேரடியாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும், நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனால. ரைட். ஸோ அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் எங்கே புலிகள் காப்பகம் அமைந்திருக்கு அப்படின்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். ஸோ காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு எது அப்படின்னா புலி. இது எல்லாமே டைரக்ட் கொஷின் தான். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறக்கூடிய மாத்திரை அளவு என்ன சார் அப்படின்னா 1. ஓகேங்களா? ஸோ ஐகாரம் அப்படிங்கிறது சொல்லின் இடையில் வரும்பொழுது இறுதியில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரையாக ஒலிக்கும். ஸோ இதுதான் கான்டென்ட் இல்லையா? ஸோ அதான் ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது. ஸோ வேட்கை அப்படின்னு வரும்போது கடைசியில் வரக்கூடிய அந்த ஐக்கு எவ்வளோ மாத்திரை சார் அப்படின்னா ஒரு மாத்திரை தான். சரியா? சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது அப்படின்னா அவுகார குறுக்கம். ரைட். ஸோ அவுகார குறுக்கம் அப்படிங்கிறது இடையிலும் இறுதியிலும் வராது, சொல்லின் முதலில் மட்டுமே வரக்கூடியது. ரைட். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படிங்கிறது பணம் கிடைத்தது. சரிங்களா? இந்த இடத்துல எல்லாமே இம் அப்படிங்கிறது ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் கிடைத்தது அப்படின்போது பணம் அப்படிங்கிறது அங்கேயே நம்ம ஒரு மாத்திரையாக தான் சொல்லுவோம். அதனால் அதுதான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? வாய்மை எனப்படுவது திருக்குறள் கொஸ்டின் பாருங்கள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீங்கில்லாத சொல்லல். ஓகேவா? ஸோ பிறருக்கு தீங்கு தராத சொற்களை நம்ம பேசுகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 17வது கேள்வி பாருங்கள். சரியானது எது அப்படிங்கிறது பாசிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாசிலை அப்படிங்கிறத பிரித்து எழுதினோம்னா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு தான் பிரியும். ஸோ பாசிலை அப்படிங்கிறது பசுமை கூட்டல் இலை அப்படின்னு தான் பிரியும். தன்னெஞ்சு. ஸோ தன்னெஞ்சு கரெக்டு தான். தீது உண்டா, தீது கூட்டல் உண்டோ அப்படிங்கிறது. இதில் பொருந்தாதது 1 மட்டும் பொருந்தாது. சிம்பிள். ஆப்ஷன் 1 எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எலிமினேட் பண்ணிடுவோம். வராது. அப்போ இருக்கிறது ஒன்று தான். அதை கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது யாண்டு என்பதன் பொருள் அறிஞர் பொருள் கேட்டுருக்காங்க. நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஓகேவா? புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ யாண்டு அப்படின்னா எங்கு அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஊர்வனத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வரும் அப்படின்னா வாரணம். ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வரக்கூடியது சார் அப்படின்னா வாரணம் தான் அசைந்து வரும். மெத்தை வீடு அப்படிங்கிறது மாடி வீடு. அதுக்கு தான் மெத்தை வீடு அப்படின்னு பேர். நீங்கள் மெத்தை விரிக்கப்பட்ட வீடு அப்படின்னு அடிச்சிடாதீங்க. மேலே உள்ள வீடெல்லாம் கிடையாது. மெத்தை வீடு அப்படின்னா மாடி வீடு, அவ்வளோதான். ரைட். முத்துராமலிங்க தேவர் முதலாக உரையாற்றிய இடம் எது சார் அப்படின்னா சாயல்குடி. சரியா? இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு கேள்வியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றியும் ஒரு கேள்வியும் கண்டிப்பாக கேட்பாங்க. மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ரைட். தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் சார் அப்படின்னா திருவிக்கா பாராட்டியிருப்பார். தமிழ்த்தென்றல். திருவிக்காவோட பேர் தான் என்னது? தமிழ்த்தென்றல் இல்லையா?
ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஆப்ஷன் பார்த்துட்டே வரும்பொழுது பி திருவிக்கா அப்படின்னோடனே உங்களுக்கு டேரெக்டாக திருவிக்கான்னு தெரிஞ்சிடும். பிஏ தூக்கி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, மாட்டிப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு செக் வைக்கிறது. கொஞ்சம் நின்று நிதானமாக 4 ஆப்ஷனும் என்ன இருக்குன்னு வாசிட்டு வாங்க. சரியா? ஆப்ஷன் ஏவிலே உங்களுக்கு ஆன்சர் மாதிரி தெரிஞ்ச உடனே பாஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் நின்று மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனும் என்னென்ன இருக்குதுன்றதை படித்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ரைட்? ஸோ அதனால் மறக்காமல் வினாவை முழுமையாக படிக்கணும். அதே போல் 4 ஆப்ஷனையும் முழுமையாக படிக்கணும். இதுதான் வெற்றிக்கான தாரக மந்திரம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்தது 23வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. போலிகள் கேட்டிருக்காங்க. பந்தல் அப்படிங்கிறது கடைப்போலி. ஓகேவா? ஸோ 7 4 இருக்கணும். எல்லா இடத்துலையுமே 4 தான் இருக்குது. ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஓகே, மைஞ்சு அப்படிங்கிறது முதல் போலி, அஞ்சு அப்படிங்கிறது முற்றுப்போலி, 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 அப்படிங்கிறது முற்றுப்போலி, அரையர் அப்படிங்கிறது இடைப்போலி. ஓகேவா? ரைட். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி 4123 அப்படிங்கிறது ஆன்சர். கீழ்கண்ட இணைகளில் சரியான இணைகளின் எண்ணிக்கையை கண்டறிக. மூதறிஞர் எம்ஜிஆர். இதுவே தப்பா? மூதறிஞர் அப்படிங்கிறது எம்ஜிஆர், அப்போ தப்பு. அப்போ சரியானதுன்னு கேட்குறான். கண்டிப்பாக ஒன்று தப்பாயிருச்சு. பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன் அப்படிங்கிறது கரெக்டு தான். கொடிகாத்தவன் குமரன், திருப்பூர் கொடிகாத்த குமரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாட்டுக்கொரு புலவன் யார் அப்படின்னா பாரதி. ஸோ 3 இணைகள் கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு இணை மட்டும் தப்பு. மூதறிஞர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். சரியா? அதே மாதிரி செல்வம் டேஷ் செல்வம், யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு வள்ளுவர் கூட திருக்குறள் கேட்டிருப்பார், சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருடைய செல்வம் வள்ளுவர் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா பொறாமை உள்ளவனுடைய செல்வம். ஓகே, ஸோ பொறாமை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஈவன் தோ நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மை பொறாமையாக தான் பார்ப்பாங்க. சரியா? நிறைய இடங்களில் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க சார் அப்படின்னா பொறாமை எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அவர்களை காட்டிலும் நம்ம வளர்ந்துடக்கூடாது, நல்ல பேர் எடுத்துடக்கூடாது, 4 பேருக்கு நல்லது செஞ்சிடக்கூடாது. இது எல்லாருக்குமே மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா ஒரு மாதிரி குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பொறாமை எண்ணத்தோடையே நிறைய பேர் இருக்க வராங்க. ரைட். ஸோ எது எப்படி ஆகினும் பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், வள்ளுவரே சொல்லியிருப்பார். ஸோ 26வது கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமற்ற குற்றியலுகர இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது மார்பு, இது தவறானது. அதே மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகரம் அரசு, இது தவறானது. ரைட்டா? ஸோ பொருத்தம் இல்லாதது கேட்குறாங்க. நெடில் தொடர், ஆனால் இதில் நெடில் எழுத்தே கிடையாது, உயிர் தொடர் குற்றியலுகரம் தான் இது. ஸோ அப்போ 1 அப்படிங்கிறது பொருந்தாதது. ஓகே, ஸோ 1 அப்படிங்கிறது பொருந்தாத போது ஆப்ஷன் சியை நம்ம எலிமினேட் பண்ணலாம். இது 3க்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத ஈஸியாக எடுத்துடலாம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் கரெக்டு தான். அதே மாதிரி மென் தொடர் குற்றியலுகரம் கரெக்டு தான். ஸோ அதில் பொருந்தாது அப்படின்னா வன் தொடர் குற்றியலுகரம் தான். 1 3 மட்டும் தான் பொருந்தாது. 27வது கொஸ்டின் பாருங்கள். குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் அப்படின்னா பசு. ஓகே, பசு அப்படிங்கிறது முற்றியலுகரத்தில் வரக்கூடியது. ஓகே, அதே மாதிரி ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அப்படின்றது இக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புறங்கூறாமை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். ஓகே, ஸோ ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் அவரை திட்டிடலாம், அவர் முன்னாடியே கூட நீங்கள் எப்படி வேணாலும் திட்டிடலாம். ஒருத்தர் இல்லாத போது அவரை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அந்த இடத்துல. ஸோ இதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார். ரைட்டா? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது நீ மற்றவனுடைய குற்றத்தை பார்த்து சொல்கிறல்ல, அந்த மாதிரி உன்னுடைய குற்றத்தை யாராவது சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ புறங்கூறாமை அப்படிங்கிறது இதுதான். புறங்கூறாமல் இருக்க பழகிக்கோங்க. ரைட். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நான் வானமாமலை. ஓகே, தமிழ் நாட்டுப்புற இயலின் தந்தை யார் சார்னா இவர் தான். ஓகே, தமிழ் நாட்டுப்புற இயலின் தந்தை யார் அப்படின்னா நான் வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அவர் தான் எழுதியிருப்பார். ரைட். ஸோ அணுவை துளைத்து 7 கடலை பூட்டி குறுக தரித்த குரல் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இதே அணுவை வச்சு இன்னொரு கேள்வி வரும், பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 31வது கேள்வி பாருங்கள். சிறந்த அரசின் பணிகளாக வள்ளுவர் கூறியது அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருள் வரக்கூடிய வழியை அறிதல். இன்கம் என்னென்ன வழிகளில் வருது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த இன்கம் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். ஓகேவா? ஸோ 3வது சேர்த்த பொருளை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். 4வது பாயிண்ட்டு பொருட்களை பிரித்து செலவு பண்ணணும்.
சரியா? ஸோ வருமானம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வருமானத்தை எல்லாம் சேர்க்கணும். சேர்த்ததை சேஃப்டி பண்ணணும். சேஃப்டி பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்ஸுக்கே போகணும். அவ்வளோதான். ரைட். ஸோ 32வது கேள்வி, திருக்குறள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது அல்லாதது. அப்போ சரியானது அல்லாதது அப்படின்னா தவறானது அப்படின்னு தான் கேள்வி இல்லையா? ஸோ தவறானது அப்படிங்கிறத கேள்வி. ரைட். ஸோ 133 அதிகாரங்களுக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. கரெக்டு தான். அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 அதிகாரங்கள் கரெக்டு தான். திருக்குறளை தந்த செந்நாட் போதார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், அதுவும் கரெக்டு தான். தமிழ் நூல்களில் ஸோ தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற கடைசி நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கடைசியில் தான் ட்விஸ்டே, கடைசி கிடையாது, முதல் நூல். ஸோ முதல் நூல் தான் திருக்குறள். ஆனால் கடைசின்னு கொடுத்துருக்கனால இதுதான் தவறானது. ரைட். பொன்னிக்கு கரை கண்ட பூபதி. பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்னா இது வந்து கல்லணையை தான் சொல்லியிருப்பாங்க. பொன்னி அப்படின்னா என்னன்னா காவிரி ஆறு. பொன்னி அப்படின்னா என்ன சார்னா காவிரி ஆறு. காவிரி ஆற்றுக்கு குறுக்கே கல்லணையை கட்டினதுனா யார் அப்படின்னா கரிகால சோழன். கரிகால சோழனுடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா கிள்ளிவளவன். அவ்வளோதான் விஷயம். ரைட். பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா கிள்ளிவளவன். ரைட்டா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா அண்ணா. ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் அண்ணாவுடைய பொன்மொழிகள் அப்படின்னு ஒரு 10 பொன்மொழிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 10ஐயும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. ரைட். ஸோ பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன சார் அப்படின்னா திரிச்சொல். திரிசொல். பாரதிதாசன் நூல்களுள் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சேர தாண்டவம் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய நூல் தான். இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே 4வது பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சரு. ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு மீதி 3எல்லாம் நீங்கள் தெரியணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால்களை கொண்டது, முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எப்படின்னா நாலடியார். சரியா? ஸோ நாலடியாரோட வேறு பெயர்கள் தான் வேளாண் வேதம், நாலடி 400. திருக்குறளை போல அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணு பிரிவுகளாக அதில் இருக்கும். தமிழகத்தில் மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் விராலிமலை. ஸோ விராலிமலை மயில்கள் சரணாலயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளை கோவில்கள் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார். நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிகளை என்னன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா கோவில்கள் அப்படின்னு அழைத்திருப்பார். பள்ளி தலமனைத்தும் கோவில் கட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் பாட்டே இருக்கும் இல்லையா? ரைட். கனவு அப்படிங்கிற இதழை நடத்தி வருபவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். கனவு என்னும் இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். பொருந்தாததை தேர்வு செய்க. தே அப்படின்னா கடவுள் தான், கரெக்டு. தை அப்படின்னா தைத்தல். நே அப்படின்னா நோயின்னு கொடுத்துருப்பாங்க. நே கிடையாது, நோ அப்படின்னா தான் நோய் இல்லையா? நை அப்படின்னா இழிவு. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் சி. பகுபதத்தின் 6 உறுப்புகளுள் பொருந்தாதது. அப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் தொகுதி பகுதி இது வந்து நம்ம கணிதத்தில் வரக்கூடியது இல்லையா? அப்படின்னா தொப்பி மேலே போடுவோம், பா அப்படின்னா பாதம் கீழே போடுவோம் அப்படின்னு நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இதுதான் வராது, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. ரைட். ஸோ 43வது கேள்வி, கம்பர் ராமாயணத்தினுடைய பெருவாரியான பாடல்களை எங்கேருந்து பாடுறார் அப்படின்னா திருவண்ணைநல்லூரில் தான். அதாவது நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் தான் பாடுறார். சரியா? கம்பராமாயணத்தினுடைய பெருவாரியான பாடல்களை பாடிய இடம் அப்படின்னா திருவண்ணைநல்லூர் தான். ஸோ கரெக்டு தான். அதுக்கு அடுத்தது உலகம் யாவையும் தாமுல வாக்களும். இது வந்து கம்பராமாயணத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு இதுதான். சரியா? பாலகாண்டம், அயோத்திய காண்டம் படிக்கணும்ல. பாலகாண்டத்தில் கடவுள் வாழ்த்து பாட்டில் முதல் பாட்டு கம்பராமாயணத்தோட முதல் வரியே இதுதான். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் அன்னவர் அவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு ஒரு பாட்டு பழைய 10வது புத்தகத்தில் முதல் பாட்டில் இருக்கும். ரைட்டா? ஸோ உலகம் உவப்ப அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படையோட ஃபஸ்ட் லைன். உலகம் உவப்ப, உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அப்படிங்கிறது பெரிய புராண பாட்டு. ரைட்டா? ஸோ 44க்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 1 அப்படிங்கிறத கரெக்ட். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். டைரக்ட் கொஸ்டின் தான். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் அப்படின்னு பாடியிருப்பார். பாரதியாருக்கு 1910 அரவிந்தருடைய நட்பு கிடைக்கும். ஸோ அதன் பிறகுதான் பகவத்கீதையை தமிழில் 2 விதங்களில் மொழிபெயர்த்தார். ஸோ அப்போ இந்த கூற்று அப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மோரல்லஸ் ஒரு ஒற்றுமையோடவே இருக்கும்.
அரவிந்தர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அரவிந்தருடைய தம்முடைய ஞானகுரு அரவிந்தருடைய நட்பு கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பகவத்கீதையை மொழிபெயர்ப்பார். இதுவே ஒரு கொஷின் தான், பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார், அதுவும் 2 விதமாக மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு புதுசான ஒரு கொஷின் தான். நாரதர் இசைக்கக்கூடிய யாழோட பேர் என்ன அப்படின்னா மகதி யாழ். சரியா? மகதி யாழ். இது நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், சி அல்லது டி ஏதாவது ஒன்று, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மகர யாழ், விளரியாழ் இதெல்லாம் வந்து நம்ம பொருள் இலக்கணத்தில் படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். பாரிலுள்ள நூல் எல்லாம் வள்ளுவர் செய் நூலாகுமோ என்று திருக்குறளை புகழ்ந்த நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. ஓகேவா? திருக்குறளினுடைய பெருமைகளை போற்றி புகழ்ந்த நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திரையுலக அகத்தியன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. திரையுலக அகத்தியன் அறிஞர் அண்ணா. மேதி அப்படின்னா எருமை. மேதி அப்படின்னா என்ன சொன்னா எருமை. எண்கு அப்படின்னா கரடி. மடங்கள் அப்படின்னா சிங்கம். மறை அப்படின்னா மான். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி. இதெல்லாம் ஈஸியாக பொறுத்தரலாம். தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் நன்னன். ஓகேவா? ரைட். ஸோ 52 வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை என்னும் எழுத்தும். ஓகேங்களா? என்னும் எழுத்தும் தான் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார். சரியா? லக்ஷ்மி என்பதை லக்குமி என எழுதுவதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா தற்பவம். ஓகேவா? ஸோ இது வந்து திசை தவிர தற்சமம் தற்பவம் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கும். அதில் தற்பவம் அப்படின்னா அந்த டோட்டல் வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறது, மொத்த சொற்களையுமே மாற்றுறதுக்கு பேர் தான் தற்பவம். ஓகே? ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னு எழுதுறதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா தற்பவம். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. அதாவது ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் அப்படின்னா இறந்த காலம். நாளைன்னு வரும்போது அது என்ன காலம்? எதிர்காலத்தை குறிக்கும். அப்போ என்ன வரும் அப்படின்னா நடத்துவார். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது 55வது கேள்வி. பெரும்பான்மாற்று படையை பற்றிய கூற்றுகளில் தவறானது. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பிறருக்கு வழிகாட்டுவது. ஸோ அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல், வழி கூறுதல் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ 10 பாட்டு நூல்களில் 1, 8 தொகை நூல்களில் 1 அல்ல. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 தொகை நூல்களில் 1 அல்ல. சப்போஸ் இந்த அல்லங்கிறது கொடுக்காமல் இருந்தால் இதுதான் பொருந்தாது இல்லையா? தவறானது. அப்போ 3வது பாயிண்ட் தவறு அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஆனால் அல்லன்னு கொடுத்தது கரெக்டு தான். இதனுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். ஓகே, கரெக்டு தான். ஸோ 4 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அதனால் எதுவும் தவறு கிடையாது. சரிட்டா? ஸோ 56வது கேள்வி. யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் என்ன சார் அப்படின்னா அகலம். யா அப்படின்னா அகலம். ரைட்டா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இது என்னதுங்க? தெரிந்து செயல் வகை. எண்ணி துணிக கருமம், அதாவது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம நிறைய வாட்டி யோசிக்கணும். ஆனால் யோசித்து அந்த செயலை தொடங்கின பிறகு ஒரு காலும் என்ன பண்ணக்கூடாது, அதிலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த குறளுடைய அர்த்தம் இல்லையா? ரைட். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். ஓகேவா? இதுக்கும் திருக்குறள் தான். இதுவுமே திருக்குறள் கொஷின் தான். ஓகேவா? செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது செய்யத்தக்க செயல்களை செய்யாததுனால் கூட என்ன ஆகும்? தீமை உண்டாகும். இப்போ நம்ம மாணவர்களே எடுத்துக்குவோம். லைப்ரரியில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டுன்ன உடனே நம்ம ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 1500 2000 கட்டி நம்ம போய் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி போய் எழுதினா தான் அவங்களுக்கு அந்த ஒரு திருப்தியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நினைக்கிற யாருமே வந்து டெஸ்ட்டு எழுதி ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது கிடையாது. இதுதான் விஷயம். ஓகே? இப்போ தான் நம்ம புறங்கூறாமைன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற விஷயமே இதுதான். நம்மால் வந்து ஒரு டெஸ்ட்டு எழுத மாட்டாங்க. ஆனால் டெஸ்ட்டு வைக்கிறவங்க மட்டும் குறை சொல்கிறது வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அது உட்காந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து நம்ம டெஸ்ட்டு எழுதுவோம். அந்த டெஸ்ட்டில் ஒரு மார்க் எடுப்போம். அதை வந்து செய்யவே மாட்டாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? ஓகே? ஸோ இதெல்லாமே நம்ம காரணமாக தான் சொல்லிகிட்ருப்போம். வெற்றியாளர்கள் ஒருபொழுதும் காரணம் சொல்வது கிடையாது. சரியா? ஆனால் நமக்கு காரணங்கள் அடுக்கிறதுக்கு நிறைய வச்சுருப்போம். ஓகே? எஸ்பெஷலி விழுப்புரம் லைப்ரரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன தான் படிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் 6 மாதம் கொடுத்தா கூட நம்மளால் படிச்சுட்டே தான் இருப்பாங்க போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கே. ரைட்? ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமை அடுத்த ஜூன் 9க்கு மாற்றினா கூட, அதாவது 2025 ஜூன் 9க்கு மாற்றினா கூட அது வரைக்கும் நம்மளால் இப்படி தான் இருப்பான், படிச்சுட்டு தான் இருப்பாங்க.
ரைட். அவங்கள என்ன தான் சொல்கிறதுனே தெரியல. பார்ப்போம். பரீட்சை முடிச்சுட்டு நான் பார்க்குறேன். திரும்பவும் இதே லைப்ரரியில் உங்களை சந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது அதுக்குள்ளே வேலைக்கு போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ரைட். ஸோ 59வது கேள்வி. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம், ஓகே, சோம்பல் இருக்கக்கூடாது. தன்னுடைய குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சோம்பல் இருக்கக்கூடாது. இதுவுமே திருக்குறள் கொஸ்டின் தான். ரைட். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூல் எழுதியவர் யார் அப்படின்னா வி முனுசாமி. திருக்குறளுக்காக மாநாடு நடத்தி திருக்குறளை பரப்புனது முனுசாமி தான். ஸோ திருக்குறளாளர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டமே இருக்கும். வி முனுசாமி அப்படிங்கிறவருக்கு திருக்குறளாளர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலடியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கரெக்டு தான். 400 வெண்பா கொண்டது. வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது. முப்பால் கொண்டது. ஓகேவா? ஸோ அறம் பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 2 3 தானே சரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே தான் 4 அடி 400ன்னு பார்த்தோமே, ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. நாலடியார் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாலடியார். கரெக்டு தான். ஸோ இது அனைத்தும் கரெக்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு இதுவும் கரெக்டு தானே கொடுத்துருக்கணும். ஓகே. ஸோ இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே நோட் பண்ணிக்கோங்க. இனி இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ நாலடியார் பற்றிய கூற்றுகளுள் சரியானது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 4 அடி 400ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா 400 வெண்பாக்கள் இருக்கும். வேளாண் வேதம் எனவும் அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். அறம் ரைட். ஸோ இதை கவனிக்கல பாருங்கள். அறம் அன்பு இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது. அறம் பொருள் இன்பம். ஓகேவா? திருக்குறள் போன்றே அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகள் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா அன்பு. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் தப்பு. இதை நானே ஒரு செகண்ட் கவனிக்கல பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி தவறுகள் தான் நம்ம செய்வோம். ரைட். ஸோ 1 2 3 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். பண்டைய கால ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய இதெல்லாம் 1008 வாட்டி டிஎன்பிசிலே கேட்டாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அதுக்கடுத்து சரியான கூட்டை தேர்வு செய்ய. காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். யார்? நாமக்கல் கவிஞர் தான். தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞர். கரெக்டு தான். ஸோ 1 2 எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அது எல்லாமே கரெக்டு. ஸோ நமக்கு 3 இடம் வருது. பார்ப்போம். இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். கரெக்டு தான். ஓவியம் கூட வரைவார். முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர் யார் அப்படின்னா நம்மால் தான். இப்போ நம்ம யாரை படிச்சுட்டு இருக்கோமோ அவர் தான். ரைட்டா? ஸோ முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். இவருடைய இயற்பெயர் வே ராமலிங்க தேவர். ஓகேவா? வே ராமலிங்கம் தான். இந்த தேவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வராது. ஸோ வே ராமலிங்கம் தான். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தான். ஸோ ஆன்சர் 1 2 3 கரெக்டு தான். 4வது பாயிண்ட் மட்டும் தப்பு. சுரதாவினுடைய தேன்மழை அப்படிங்கிற நூல் தமிழக அரசு விருது பெற்றது எப்போ அப்படின்னா 1969. இதே 1969 பாரதிதாசனுடைய சாகித்ய அகாடமி நூல் கிடைக்கும், பிசிராந்தையார். ஓகே. அந்த பிசிராந்தையார் அப்படிங்கிறது நாடக நூல். இப்போ இங்கே கேட்டது தேன்மழை அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னா கவிதை நூல். தேன்மழை அப்படிங்கிறது கவிதை. ஓகே. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது அப்படிங்கிறவர் கலாப்பிரியா. இதெல்லாம் 1008 வாட்டி கேட்டான். ஓகே. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜாதேவ் பயாங்கிற்கு இந்திய வனமகன் பட்டத்தை வழங்கி கௌரவித்த அமைப்பு எது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஜாதவ் பாயங் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த ஜாதவ் பாயங். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் ராபி சேதுப்பிள்ளையினுடைய தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான். தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரையுடைய பெயர் என்ன சார் அப்படின்னா குடிமக்கள் காப்பியம். பழைய 12வது புத்தகத்தில் உரைநடையில் ஒரு தலைப்பு ஒரு பாடமே இருக்கும். ஓகேவா? ஸோ தோப்போ மீனாட்சி சுந்தரனார் குடிமக்கள் காப்பியம் அப்படின்றத எழுதியிருப்பார். ஓகே. காந்தி மகான் கதை என்னும் இசை நூலினுடைய ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. ஓகேங்களா? ஸோ கொத்தமங்கலம் சுப்பு இவருக்குமே ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். டக்குன்னு ஞாபகம் இல்லை, நான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எத்தனை அப்படின்னா 11. அதான் நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்கள். அறநூல்கள் எத்தனை அப்படின்னா 11. கரெக்டு. உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. ஓகே. ஸோ நொந்தான் என்ற சொல்லினுடைய வேர் சொல் என்ன அப்படின்னா நோ. நொந்தான் அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல் நோ. இந்த வேர்ச்சொல் இலக்கண குறிப்பு இதெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ரைட். ஏழைகளின் கற்பக விருட்சம் எது அப்படின்னா பனைமரம்.
ஏழைகளுடைய கற்பக விருட்சம். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் அப்படின்னு கேட்டால் நா. பிச்சமூர்த்தி. யாருடைய கவிதைகள் அப்படின்னா அவருடைய கவிதைகள் தான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய கவிதைகள் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் முளரி, அரில், வல்லை எல்லாமே காட்டை குறிக்கிறது தான். இவை அனைத்தும் ஓகேங்களா. தமிழ்மொழி லத்தீன் அளவிற்கு பழமையானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ புறநானூற்றுடைய 400 பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் தான் சொல்லியிருப்பார் தமிழ்மொழி லத்தீன் அளவிற்கு பழமையானது அப்படின்னு. தமிழ்மொழியை செந்தமிழ் செல்வி என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா உவேசா. தமிழ்மொழியை செந்தமிழ் செல்வி அப்படின்னு குறிப்பிட்டது உவேசா. நூல்களில் சிறந்தது திருக்குறள் என்று கூறியவர் ஆல்பிரட் ஸ்வைட்சர். ஓகேவா. தமிழ்மொழி ஒரு தங்கத்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெள்ளி ஆப்பிள் அப்படின்னு ஒரு டைலாக். நான் அதை கரெக்டாக சொல்லலைன்னு எனக்கே தெரியும். பட் ஆனால் அந்த ஒரு டைலாக் வரும் இல்லை ரைட். தமிழ்மொழி ஒரு தங்கத்தட்டு போன்றது, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி ஆப்பிள் போன்றது அப்படிங்கிறது அதுவும் இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் தான் சொல்லியிருப்பார் ரைட்டா. ஸோ நூல்களில் சிறந்தது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ரைட். ஸோ 79வது கூற்று பாருங்கள். இதெல்லாம் யாருமே படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு டைம் நீங்கள் கேட்டுக்கோங்க, ஒருவேளை புதுசாக இருக்கிறதுனால கேட்கலாம். இந்தியாவின் தலைமை மொழி தமிழ் என்று காந்தியடிகள் ஆணைத்தரமாக கூறினார். முதல் கூற்று சரியா. லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழை ஒரு பாடமாக சேர்க்க கடிதம் எழுதினார். ஸோ 2வது கூற்றும் சரி. முதல் 2 கூற்றுகளும் சரியாகும் போதே நீங்கள் ஆப்ஷன் எடுத்துடலாம். 3வது கூற்றும் நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா வைக்கிற ஆப்ஷன் அந்த மாதிரி தான் இல்லையா. காந்தியடிகளுக்கு தமிழ் மொழி மேல் பற்று ஏற்பட காரணமாக இருந்தவர் டால்ஸ்டாய். ஓகேவா. இந்த டால்ஸ்டாயின் ஒரு குறள் சொல்லியிருப்பார். அவர் டால்ஸ்டாயோட புத்தகத்தில் ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பார். அந்த திருக்குறளை படித்த பிறகு தான் காந்திக்கு என்ன ஆகும், தமிழ்மொழி மீது பற்றே ஏற்பட்டிருக்கும். ஓகே. ஸோ 80வது கேள்வி பாருங்கள். இது ஆப்ஷன் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு, பட்டறிவு கிடையாது. ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு. ஓகே. 81வது கேள்வி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஆசிரியர் யார் சார் அப்படின்னா கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை. இதில் பயின்று வரக்கூடிய அணி என்ன சார் அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா. ஸோ இயல்பு நவிர்ச்சி அணி இதெல்லாமே டிஎன்பிசியோட டைரக்ட் கொஸ்டின் தான். 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி இன்னொருத்தவங்க வாங்குவாங்க. யார் அப்படின்னா நம்முடைய யூசுஃப் மலாலா. ஓகேவா. ஸோ யூசுஃப் மலாலா நோபல் பரிசை மிக இளம் வயதில் பெற்ற நபர் யார் அப்படின்னா யூசுஃப் மலாலா. 17 வயசுலேயே வாங்கியிருப்பாங்க. 2014 2 பேர் வாங்குறாங்க. அதில் கைலாஷ் சத்யார்த்தியும் யூசுஃப் மலாலாவும் ஒரு ஆள், 2 நபர்கள். இப்போ கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற அமைப்பு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. நம்ம ஸ்கூல் புக்லேயே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அன்னை தெரேசா தான் இது சொல்லியிருப்பார். ஓகே. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கவிமணி அப்படிங்கிறவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். கரெக்டு தான். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார். அதுவும் கரெக்டு தான். ஆசிய ஜோதி என்னும் நூலை இயற்றியிருப்பார். அதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலாக மொழிபெயர்த்திருப்பார். பட் இந்த இடத்துல அது 3மே ஆப்ஷன் டி 3மே கரெக்டாக தான். ஓகேங்களா. ரைட். ஸோ புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல் ஆசிய ஜோதி. ஒன்று எங்கெல்லாம் இருக்கோ எடுத்துக்கோங்க. லைட் ஆஃப் ஏஷியா இதுவுமே அதுதான். ஸோ இந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற பேரில் கவிமணி அவர்கள் என்ன பண்ணுறாரு, மொழிபெயர்க்கிறார். ஓகே. ஸோ 86வது கேள்வி. பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஸ்டினுமே ஒரு கரெக்ஷன் தான், நோட் பண்ணிக்கோங்க. பூதலம் அப்படின்னா உலகம், கரெக்டு தான். கும்பி அப்படின்னா வயிறு, கும்பி அப்படின்னா வயிறு, அதுவும் கரெக்டு தான். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். முற்றும் அப்படின்னா முழுவதும். ஸோ 4மே கரெக்டு தான். இதில் பொருந்தாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ 4மே கரெக்டு தான். ஓகே ரைட். 87வது கேள்வி. ராமகிருஷ்ணனுடைய தாவரங்களின் உரையாடல் என்ற பாடம் எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாதம் அப்படிங்கிற தலைப்பு. ஓகேவா. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் என்ற திருக்குறளில் யார் பிழைக்க மாட்டார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள், வயதானவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தான் பிழைக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். சரியா. ரைட். ஸோ 89வது கேள்வி. தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி என வள்ளுவ பெருந்தகை கூறுவது ஆற்றல் உடையவர்களை இகழாமை. ஓகேவா. அதாவது நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டஃப் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது.
ஓகே, தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி ஆற்றல் உடையவர்களை இகழாமல் இருக்கணும். ஓகே, அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்த அறமானது பகிர்ந்து கொடுத்தல், ஷேரிங். ஓகே, தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர், இந்த இடத்துல தான் கவனிக்கணும். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். ஆனால் பாராட்டியவர் கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா இளங்கோவடிகள். ஓகேவா, ரைட். ஸோ சரியான மரபு சொல்லை பொறுத்துக. வீட்டின் மீது கூரை, கூரை அப்படிங்கிறது போட்டனர்லாம் வராது, கூரை வேய்தல், கூரை வேய்ந்தனர். திராவிட வேதம் என்று அழைக்கப்படக்கூடியது திருவாய்மொழி. நம்ம இந்த மாடல் டெஸ்ட்லேயே இது 2வது டைமாக ரிப்பீட் ஆகும். திராவிட வேதம் என்று அழைக்கப்படக்கூடியது திருவாய்மொழி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ஜான்சி ராணி. ஓகேங்களா, ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. சி, அதுதான் கொஸ்டினே. ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யார் சார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஸோ இதோட டைரக்ட் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியாரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. 95வது கேள்வி பாருங்கள். வேலு நாச்சியாருடைய படைப்பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியவர்களை பொறுத்துக அப்படிங்கிறது. வால் படைக்கு தலைமை தாங்கினது சின்ன மருது, வளரி படைக்கு பெரிய மருது, பெண்கள் படைக்கு குயிலி. ஓகேவா, ஸோ 2, 3, 4 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அதேமாதிரி 96 வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக பெண்கள் படைக்கு உடையாள் என பெயர் சூட்டினார் அப்படின்னா உடையாளுடைய நினைவாக தான். ரைட், உடையாளுடைய நினைவாக உடையாள்னே பேர் வைப்பாங்க. ஓகே, வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட வீர பெண்மணி தான் உடையாள் அப்படிங்கிறவங்க. அதனால் அவங்களுடைய பெயரையே பெண்கள் படைக்கு வச்சிடுறாங்க. தென் நாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி என்னும் புகழை பெற்றவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு ஆட்சி நடத்தியவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாளுடைய கணவர் முத்து வீரப்பன். ஓகே, அரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் ராணி மங்கம்மாள். அதனால தான் மெல்லோ அப்படிங்கிற பாதிரியார் கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விடுதலை பண்ணியிருப்பாங்க சிறையிலேருந்து. சரியா, ரைட். ஸோ 100வது கேள்வி. தமிழர்களின் வீர மங்கை என்று போற்றப்பட்டவர் வேலுநாச்சியார். வீர தமிழ் மங்கை என்று சிறப்பு பெயர் பெற்றவர் தில்லையாடி வள்ளியம்மை. நல்லா இந்த வரிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழர்களின் வீர மங்கை, வீர தமிழ் மங்கை. ஓகே, உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் பார்க்கும்போது கருப்பாக பயங்கரமாக இருக்கும், பயங்கர கருப்பாக இருக்கும், இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரணும். பட் ஆனால் ஆன்சர் மட்டும் மாறி மாறி வரும், கொஞ்சம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா, ஸோ தமிழர்களின் வீர மங்கை வேலுநாச்சியார், வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ 100வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, இரண்டும் சரி அப்படிங்கிறத கரெக்ட். ஸோ அப்போ பொது தமிழுக்கான 100 வினாக்கள் அதோடு தொடர்புடைய விஷயங்கள் நம்ம படித்தோம். மறக்காமல் இதை ஒரு கிளான்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.